Hello students, welcome back to our channel Manav Nasir. இந்த இடத்துல நம்ம என்னோட பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா காமன் ஆஃப் இயர் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி தமிழ் மீடியத்துக்கான கவர்மெண்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி Manav Nasir யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ 12th பயாலஜி பொறுத்த வரைக்கும் நமக்கு பயோ பாட்னி பயோ ஜுவாலஜின்னு சொல்லி ரெண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ பயோ பாட்னி क्वेश्चन பேப்பர் ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இதான் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி காமன் ஆஃப் இயர் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கவர்மெண்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர். ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் மாற்று சூலகத்தண்டு நீளம் குறிப்பு வரை சொல்லியிருக்காங்க. கூட்டு பரிமாணம் என்றால் என்ன, வரையறை பிரிகை கூறு, இணை சேர்த்தல் என்றால் என்ன, அதன் வகைகள். அதே மாதிரி வணிக வேளாண் காடு வளர்ப்பு மூலம் வளர்க்கப்படும் 4 வகையான தாவரங்கள், உயிரி மருந்து தாவர மருந்து வேறுபடுத்துக. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 3 × 3 9, முழுமை பெறா ஓங்குத்தன்மை இணை ஓங்குத்தன்மை, அல்பிட்டோ விளைவு என்றால் என்ன, அதன் விளைவுகளை எழுதவும். மரபணு மாற்றப்பட்ட உணவுடைய அபாயங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒளிச்சேர்க்கை வெப்ப இயக்கவியலின் முதல் விதியினை பின்பற்றுகிறதா, இக்கூற்றை நியாயப்படுத்து. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு மூடு விதை தாவரத்தில் நடைபெறும் கருவுறுதல் நிகழ்வுள்ள படிநிலைகளை சுருக்கமாக எழுது. ஃபர்ஸ்ட் சாப்டர் பல்வேறு வகையான ஒன்றியெடுப்பு தொழில்நுட்பம், கலப்புறுத்துவம் என்றால் என்ன, படிநிலை, உன் வீட்டு தோட்டத்திற்கான இயற்கை பூச்சிக்கொல்லி வீட்டினுள் இயற்கை காய்கறியினை பயன்படுத்தி எவ்வாறு தயாரிப்பாய். இது பயோபாட்னி क्वेश्चन பேப்பர். அண்ட் தென் கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பயோபாட்னி क्वेश्चन பேப்பர் இருக்குது. இதுவும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பயோபாட்னிக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் இது. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி 12th பயாலஜி பொறுத்த வரைக்கும் இந்த क्वेश्चन பேப்பர் வந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் போலன் கிட் என்றால் என்ன, பிற்கலப்பு என்றால் என்ன, நல்லி சோமி என்றால் என்ன, நொதிகலன் என்றால் என்ன, கருவுறு பற்றி நீவிர் அறிவது யாது, கனிக்கோள் விதை முளைத்தல் என்றால் என்ன, எந்த தாவரத்தில் காணப்படுகிறது. அதே மாதிரி 3 × 3 9 19வது क्वेश्चन கம்பல்சரி. 10 விழுக்காட்டு விதி என்றால் என்ன, மழைநீர் சேகரிப்பதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பயன்களை எழுதுக. ரைசோபியம் உயிரி வளர்ப்பு உரம் என்றால் என்ன, பயன்கள். சித்தா மற்றும் ஆயுர்வேத உடல் நீர்மங்களை எழுதுக. அல்பிட்டோ அளவு நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க்கு 2 × 5 10. கருவன் திசு என்றால் என்ன, வகைகள். மறுகூட்டிணைவு தொழில்நுட்பத்துடைய படிநிலைகள், புதிய காடு வளர்ப்பின் நோக்கங்கள், இயற்கை பூச்சிக்கொல்லி விரட்டினை எவ்வாறு தயாரிப்பாய். பயோஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் 8 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. ஸோ பயோஜுவாலஜி क्वेश्चन பேப்பர் கீழே இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய क्वेश्चन பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ பயோஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் என்னென்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களில் ஏற்படும் மலட்டுத்தன்மைக்கான காரணங்கள், ஆடி விண்ப கூற்றின்படி மரபியல் சமநிலை பாதிக்கும் ஏதேனும் 4 காரணிகள், மேக்ரோ பேஜ் சார்ந்த தடை வகைகளை கூறி விளக்குக. பிஓடி உயிரி ஆக்சிஜன் தேவை, டிஎன்ஏ தடுப்பூசிகள் யாவை, 2ஆம் முப்பருவத்தினர் மனித வளர்கருவில் ஏற்படும் மாற்றங்கள். அதே மாதிரி 3 × 3 9 இனப்பெருக்கத்தில் ஜெம்யூல்களின் பங்கு, திடீர் மாற்ற கோட்பாட்டில் ஏதேனும் 3 சிறப்பு பண்புகளை கூறு. அதே மாதிரி சுழல்வெளி பாதுகாப்பு சுழல்வெளி பாதுகாப்பு வேறுபடுத்துக. கதிரியாக்க கழிவுகள் அகற்ற ஏதேனும் அனுமதிக்கப்பட்ட 3 முறைகள். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பாலிமரேஸ் தொழில்நுட்பம், கொரோனா போன்ற ஆர்என்ஏ வைரஸ்களை கண்டறிவதின் பங்கு, ஒழுங்கற்ற குரோமோசோம் பன்மயம், மனித கருசூல் படலங்களின் பெயர்கள், ஒரு புரோகேரியட் செல்லின் மரபணு வெளிப்பாடு எவ்வாறு படியெடுத்தல் நிகழ்வு கட்டுப்படுத்தப்படுகிறது, உதாரணத்துடன் விவரி.